ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்கா சிலவர்ஸ். இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாமா? ஐயோ, இந்த கயிறை ஏன்டா இவருக்கு கட்டினேன், இந்த கயிறை அவருக்கு கட்டக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாமியார்கிட்ட மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல மனோஜும் ரோகிணியும் பிரியணும்னு சொல்லி அந்த கயிறை என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலை கட்டி விட்டுறாங்க மொத்தம். அதனால் இந்த கயிறை கட்டக்கூடாது, இது மனோஜுக்கு தான் குழந்தை பிறக்கணும், நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் கையில் கட்டி விட்டுட்டுறாங்க. லெஃப்ட் சைடில் இவங்க கட்டுறாங்க. அப்புறம் ரோகிணி அங்கேருந்து வந்து நீ நல்லா பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்டில் இவங்க கட்டி விட்டுறாங்க கயிறு. ஆனால் 2 பேருமே கட்டினது அவங்க கூட சேரக்கூடாது, அவங்க இவங்க கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க இதில் ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா, என்ன டவுட்டுனா ரோகிணியும் மனோஜும் சேரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி குழந்தை பிறக்கணும்னு கயிறு வாங்கிட்டு வந்திருப்பாங்க, இதில் வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுநாள் எடுத்து அந்த முருகன் வீடு வாங்கியிருப்பாங்களா, அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்துவையும் முருகனும் அவங்க தனியாக போகிறாங்க. இங்கே வித்யாவும் மீனாவும் வந்துட்டுருக்காங்க. எதிரில் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க போய் ஜென்ட்ஸ் 2 பேரும் வீடு போய் பார்த்துட்றாங்க. அப்புறம் லேடிஸ் வராங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம முத்து மீனவும், நீயா இவங்கள சேர்த்து வச்ச, நீ இந்த பொண்ணையாடா லவ் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷாக்காக வராங்க. இந்த பொண்ணை லவ் பண்ணாதடா, இது பெரிய வாயாடிடா, இது பெரிய கிரிமினல்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பேசாதீங்க அவங்க லவர் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க என்னென்னோ சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து முருகன்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாதா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அண்ணா, நீங்கள் தான் ரொம்ப நன்றி சொல்லணும், நீங்கள் தான் எங்களோட லவ்வை சேர்த்து வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் கல்யாணத்தில் நீங்கள் தான் முன்னே நின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி பார்த்துக்கலாம், நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரோகிணி ஷர்ட் அயர்ன் பண்ணி வச்சுருப்பாங்க. மேலே போய் எடுத்துகிட்டு வரலாம் இன்னொரு ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்குள்ளே மனோஜ் வந்து அந்த அயன் பாக்ஸில் கை சுட்டுப்பாங்க எடுக்கும்போது. அது வெளியே இருந்து அவங்க மிடில் உள்ள சண்டை நடந்துகிட்ருக்கோம். நீ ஏன் அங்கே வச்ச அப்படின்னு, நான் கை சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அயன் பாக்ஸை நேராக வச்சுருக்க, அதிலே தெரியணும் உனக்கு சூடு இருக்குன்னு சொல்லிட்டு, நீ கவனம் இல்லாமல் போய் கை வச்சுட்டு நீ எதுக்கு என்ன சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிகிட்ருப்பாங்க. இதை வெளியே நின்று விஜயா கேட்டுட்டப்பா 2 பேருக்குள்ளே சண்டை நடக்குது, கயிறு கட்டினது வேஸ்ட்டாக போகல அப்படின்ட்டு ஹாப்பி ஆகிடுவாங்க. நீ ஏன்டி அயன் பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு போன, உனக்கு என்ன பிரச்சனை, என் பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே மனோஜ் வந்து, அம்மா நீ இது கம்முன்னு போமா, நீ முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெளியே போவா, என்னை பார்த்தா நீ சொன்ன வெளியே போன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ரொம்ப அழகாக வந்துடும். ரோஹிணிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். ஐயோ அம்மா எப்படியோ நம்ம கயிறு கட்டினது வேஸ்ட்டாக போல், அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே மீனா வந்து ஹாலுக்கு வருவா. அதை பார்த்துட்டு ஐயோ அத்தை அழுகுறாங்க, தேம்பி நீங்கள் வாங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முத்து போயிட்டு அண்ணாமலைக்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்பா இங்கே பாருங்கப்பா, அம்மா அழுகுறாங்க எது தேம்பி அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு விஜயா, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, யாரை நம்புறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, என்ன நினச்சின்னு சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரவி வந்தோடனே ரவி கேட்பாங்க, என்னாச்சுமா ஏமா அழுகுறீங்க அப்படின்ட்டு. என்னை வெளியே போன்னு சொல்லிட்டான்டா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வெளியே போன்னு புரியலம்மா, எனக்கு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன். இல்லை, இந்த ரூமை விட்டு வெளியே போகணுன்னு என்ன சொல்லிட்டான்டா, என்ன பார்த்து சொல்லிட்டான்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுகுறாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.